கொரோனா பெருந்தொற்று காலத்தை கருத்தில் கொண்டு சாலைகளில் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் விலங்குகளின் நலன் காக்க உயர்நீதிமன்றம் குழு ஒன்றை அமைத்துள்ளது. சாலைகளில் ஆதரவற்ற நிலையில் உள்ள விலங்குகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தி திரு சிவா என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திருமதி அனிதா சுமந்த், திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கொரோனா பெருந்தொற்றில் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். இதில் ஆதரவின்றி விடப்பட்ட விலங்குகள் விதிவிலக்கல்ல என தெரிவித்த நீதிபதிகள் குறிப்பாக சாலைகளில் திரியும் விலங்குகளின் துன்பங்களையும் சுட்டிக்காட்டினர். அவற்றின் துன்பங்கள் மற்ற விஷயங்களைப் போல் கவனிக்கப்படுவதில்லை என்றும் தெரிவித்தனர். இந்த தருணத்தில் விலங்குகளின் துயரங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் கவனிக்கப்பட வேண்டும் என்றும் ஆதரவற்ற விலங்குகளை பாதுகாப்பான இடத்தில் வைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நல்ல உள்ளங்களும் அமைப்புகளும் விலங்குகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வரும் நிலையில் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி அரசு மற்றும் விலங்குகள் நல அமைப்புகள் இணைந்து பணியாற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதுவே சாலைகளில் உள்ள விலங்குகளின் குறிப்பாக நாய்களின் துயரத்தை போக்க இன்றைய தேவையாக உள்ளது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதனை கருத்தில் கொண்டு கால்நடை மருத்துவ சேவை கூடுதல் இயக்குநர் மருத்துவர் அருணாச்சலம் உள்ளிட்டோர் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த குழு எடுக்கும் முடிவுகள் பற்றி வாரந்தோறும் தெரிவிக்கப்படும் என்றும் இந்த குழு சுதந்திரமாக முடிவு எடுக்கும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். கொரோனா தொற்று தொடர்பான வழக்குகளை விசாரித்து வரும் தலைமை நீதிபதி சிறப்பு அமர்வுக்கு இந்த வழக்கு மாற்றப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர்.